நீங்க என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஓகேங்க. நெறைய புரோட்டீன் டயட்லாம் நான் எடுத்துக்கிறேன். இருக்கட்டுமே. அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு கீரைகள்ல நெறைய சத்து உங்களுக்கு சுகர் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கே. சுகர் இருக்கிறவங்க எந்த கீரை சாப்பிட்டால் நல்லது? மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம். அடிக்கடி போன் டென்சிட்டி குறையுது. எனக்கு எலும்புகள் பலவீனமாக இருக்கு. எலும்புகளை வலிமைப்படுத்த நுரையீரலை பலமாக்குவதற்கு என்ன கீரை சாப்பிடலாம்? இதுதான் நெறைய பேருக்கு. என்ன சீசனா இருந்தாலும் சரிங்க. காலையில எந்திரிச்சோனே சைனஸ் வருது. தும்மிக்கிட்டே இருக்கிறேன். அது எந்த கிளைமேட்னாலாம் கணக்கு கிடையாது. எந்திரிச்சோனே எனக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டியா இருக்கு. டஸ்ட் அலர்ஜி இருக்கு. வீசிங் இருக்கு. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது கீரைகள். கீரை சாப்பிட்லாமா வேண்டாமா, இல்லை கீரைகள் எல்லாம் சாப்பிட்றதுனால உடலில் நல்லதா கெட்டதா, இல்லை லூஸ் மோஷன் ஆகுமா, கான்ஸ்டிபேஷன் ஆகுமா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா யாருமே சரியான கீரையே சாப்பிட்றதில்ல. கீரைனாவே வேண்டாம் பண்ணிட்டு ஓடிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. கீரைகள் எடுக்கிறது மூலியமாக நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. நீங்கள் என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஓகேங்க. நிறைய புரோட்டீன் டயட்லாம் நான் எடுத்துக்கிறேன். இருக்கட்டுமே. அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கீரைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியமாக இருக்கட்டும், நம்ம உடலில் தேவையாக இருக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன், அயன், மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாமே, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கீரைகளில் நிறைய இருக்குது. இதில் நம்மில் பலருக்கு என்ன நோய்க்கு என்ன கீரை சாப்பிடலாம், எந்த மாதிரி அதை சமைச்சு சாப்பிட்றது நல்லதாக இருக்கும், இந்த மாதிரி டவுட் நிறைய இருக்குங்க. அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைக்கு சிகிச்சைகள் ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கீரை நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும்? அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, ரீனல் கால்குலை வருது, இந்த மாதிரி பிரச்சனை, நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, இதில் எல்லாமே நம்ம அவதிப்படுறோம். அதற்கு சிறுகீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒருவேளை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை சிகேடி லெவல் 3rd 4th 5th ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கீரையை தவிர்த்துக்கோங்க. மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு அடிக்கடி ரீனல் கால்குலை வருது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், பிளாடரில் கற்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு சிறுகீரையை வேரோடு நம்ம பயன்படுத்தலாம். எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறுகீரை வேர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கீரை சமைக்கிற அன்றைக்கி வேர் சேர்க்க மாட்டோம் சமையலில். ஆனால் அந்த வேரில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. வேர் பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் சிறுகீரையோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிறுகீரையோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 மிளகு சேர்த்து கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் குடிக்கலாம். வாரத்துக்கு 2-3 நாள் குடிச்சிட்டே வாங்களேன். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணாமலே போயிடுங்க. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வெள்ளைப்படுதல், அதற்கு எல்லாத்துக்குமே சிறுகீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தது உங்களுக்கு சுகர் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கே. சுகர் இருக்கிறவங்க எந்த கீரை சாப்பிட்டால் நல்லது? கட்டாயம் நீங்கள் அந்த கீரையை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ வெந்தயக்கீரை சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். ஸோ சுகர் எனக்கு கண்ட்ரோல் ஆகவே இல்லைங்க, டயர்ட் ஆகுது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு மிக சிறந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயக்கீரை. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி கால்சியம் நிறைய இருக்குது. ஸோ நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் வெந்தயக்கீரையில் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு அனிமியா இருக்குனாலும் வெந்தயக்கீரையை சாப்பிடலாம். ஸோ தவறாமல் சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் தாராளமாக வெந்தயக்கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நமக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம். அடிக்கடி போன் டென்சிட்டி குறையுது, எனக்கு எலும்புகள் பலவீனமாக இருக்குது, எலும்புகளை வலிமைப்படுத்த என்ன செய்யலாம், இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா முடக்கருத்தான் கீரை பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த முடக்கருத்தான் கீரையை சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பொடி செய்து சாப்பிட்றீங்க. முடக்கருத்தான் கீரை அவ்வளவு நல்லது.
ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கா, அது சரியாகணுமா, தாராளமாக நீங்கள் முடக்கருத்தான் கீரையை பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ முடக்கருத்தான் கீரையை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறைந்து மூட்டு வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரலை பலமாக்குவதற்கு என்ன கீரை சாப்பிடலாம், இதுதான் நிறைய பேருக்கு. என்ன சீசனாக இருந்தாலும் சரிங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே சைனஸ் வருது, தும்பிக்கிட்டே இருக்கிறேன், அது எந்த கிளைமேட்னாலாம் கணக்கு கிடையாது, எந்திரிச்சோடனே எனக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குது, வீசிங் இருக்குது, தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். தூதுவளை. ஸோ தூதுவளை ரொம்ப முக்கியமான ஒரு கீரை வகை. நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு, சுவாச பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, முக்கியமாக கண்கள் சார்ந்த பிரச்சனை, ஸோ கண்களில் பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் நம்ம தூதுவளையை பயன்படுத்தலாம். ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உடலில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு தூதுவளை கீரை நமக்கு பயன்படுது. சரிங்க, அதே மாதிரி உடல் எப்போதும் சோர்வாக இருக்குது, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அதற்கு தவசிக்கீரை முக்கியமானது. தவசிக்கீரை அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் வீடுகளில் நம்ம வளர்ப்போம், நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். மல்டி விட்டமின் கீரைனும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இந்த மல்டி விட்டமின் கீரை தவசி கீரையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இது சிறுபருப்பு சேர்த்து நீங்கள் கடையல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சிறுபருப்பு சேர்த்து கடையல் மாதிரி எடுக்கும்போது உடலில் தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதனால தான் இதற்கு மல்டி விட்டமின் கீரைனே பெயர். மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மருந்தாக நம்ம சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ்க்கும் பயன்படுத்துகிறோம். அதுவே உணவாக கீரைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் நலனில் நிறைய முன்னேற்றங்கள் ஈஸியாக. இன்னைக்கு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், ஒரு டேப்லெட், தைராய்டு சப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம்ல, மாத்திரைகளே இல்லாமல் இயற்கையாக இவ்வளோ கீரை வகைகள் இருக்குது. ஸோ கீரைகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கோங்க, உடல் நலனில் நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் சித்த மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.